නීති විරෝධීව ඉන්න ඊශ්‍රායල් ජාතිකයන්ව පිටමං කරන්න ඕනේ. අද මේ රටට ඇවිල්ලා ඉන්න යුද අපරාධකාරයෝ පලස්තීනයේ ළමයි මරපු පලස්තීනයේ ජනතාව මරපු ඊශ්‍රායල් හමුදා බටයන් අද අපේ රටට ඇවිල්ලා இந்த நிலையை பார்க்கும்போது எங்களால் சரி இதுதான் செய்ய முடியும் என்றா இதையும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். சாப்பாடு தாரேன் வான்னு சொல்லி கொண்டு குவிக்கிறாங்க. இனி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உலக நாடுகள் இஸ்ரேல் சைட்லீக்கிய கண்ணை திறந்து பலஸ்தீன் சைட்லீக்கிய கண்ணை மூடி அந்த சைடில் நடக்கிறத மட்டும் உலகத்துக்கு காட்டி இந்த சைடில் நடக்கிறத யாருக்குமே காட்டுறாங்களும் இல்லை. உலக பயங்கரவாதி இஸ்ரேல் இல்லாத ஒரு நாட்டை கள்ளத்தனமாக உருவாக்கிய நாடு இஸ்ரேல். வரைபடத்திலே இல்லாத ஒரு நாட்டை தானாக வரைந்து கொண்ட நாடு இஸ்ரேல். அது மாத்திரமல்ல ஹிக்கடுவ வெளிகம பிரதேசங்கள் குறிப்பாக பொத்துவில் பிரதேசம் அருகம்ப பிரதேசங்களிலே இவர்கள் வந்து இவர்களுடைய அதிகாரத்தை செலுத்தி மக்களை பயங்காட்டி இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ඉතිලා මරණකොට ස්පිරිතාල වලට බෝම්බ හලනකොට මේ සාමය කොහෙද තිබ්බේ? ඒ වෙලාව මතක් නොවුණු සාමය ඇයි එකපාරට ඊශ්‍රායලයට දරුණු පසුබෑමක් කෙනෙකුට විතරක් මතක වෙන නිසා செல்போன்ல யாராவது இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கர் வச்சிருந்தா கூட அரெஸ்ட் பண்ணுகிற ஒரு அநியாய நிலை உருவாகி இருக்குது. அது முதல்ல நிறுத்தப்பட வேண்டும். ஒரு ஸ்டிக்கர் வச்சிருந்தா குத்தமா? நாட்டுக்குள்ள அப்ப இங்க வந்து ஹீப்ரு மொழியில போர்டு வைக்கலாம், அனவசர இதுகிரீம பண்ணி இங்க சபாத் ஹவுஸ் திறக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனா ஒருத்தன் போன்ல இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நோட்டீஸ் வைக்க கூடாது, பலஸ்தீனத்துக்கு ஆதரவா ஒரு நோட்டீஸ் வைக்க கூடாது. ඉදිරියට මේක ඇමරිකාවේ කාලේ නෙමෙයි, ඉස්සරහට මේක මනුෂ්‍යත්වයේ අගයන මනුෂ්‍යත්වයට ප්‍රිය කරන මිනිස්සුන්ගේ කාලය තමයි ඉදිරියට එන්නේ. முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத் துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் 0765 204 604. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தற்போது ஸ்லேவ் ஐலண்ட் வேக்கந்த பகுதியில் இருந்து உங்களோடு இணைந்திருக்கின்றேன். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதை போன்று இன்று 30ஆம் திகதி மாலை 3:30 மணி அளவில் இந்த வேக்கந்த ஜும்மா பள்ளிக்கு முன்னால் இருந்து இந்த நடைபவனி ஆரம்பமாக இருக்கின்றது. கடந்த 2 ஆண்டு காலமாக தொடர்ந்தேர்ச்சியாக ஒடுக்கப்பட்டு வரக்கூடிய அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்கு நீதி கோரி இன்றைய இந்த இடத்திலே இன மத மொழி பேதமின்றி பல நூற்றுக்கணக்கானவர்கள் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். ரத்னபுரி, கண்டி, மட்டக்களப்பு போன்ற பல பகுதிகளில் இருந்து இங்கே மக்கள் வந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் சமய தலைவர்கள், புத்திஜீவிகள், கல்விமான்கள், அரசியல் பிரமுகர்கள் என பெரும் திரளானவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் காட்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள். இங்கே நடைபெறக்கூடிய விடயங்களை உங்களுக்கு வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். No more genocide! No more genocide! Palestine! 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 විශේෂයෙන්ම අද වෙනකොට පලස්තීන ජනතාව 55,000කට අධික ප්‍රමාණයක් මරා දාලා තිබෙනවා. ළමයින් කුඩා ළමයින් 20,000කට අධික ප්‍රමාණයක් මරා දාලා තිබෙනවා. මුළු පලස්තීනයේම අද සෝහනක් බවට පත් කරලා තිබෙනවා. මේ ඊශ්‍රායලයේ ත්‍රස්තවාදයේ විසින් මේ ගෙන යන පලස්තීන ජන සංහාරයට එරෙහිව ශ්‍රී ලාංකිකයන් හැටියට අපේ රට දිගින් දිගටම පලස්තීනය වෙනුවෙන් පෙනී සිටපු රටක්. නිදහස් පලස්තීනය වෙනුවෙන් පෙනී සිටපු රටක්. ඒ හින්දා අපි ශ්‍රී ලාංකිකයන් හැටියට අපි එකතු වෙලා අද සිවිල් සමාජයේ, වෘත්තීය සමිති, දේශපාලන කණ්ඩායම්, පක්ෂ, පුද්ගලයෝ ඒ සියලු දෙනාම එකතු වෙලා අද ඇමරිකාව ප්‍රමුඛ ඊශ්‍රායලයට අපි මේ පණිවිඩය ලබා දෙන්නේ ලංකාව හැටියට මේ පලස්තීන ජනතාවට විරුද්ධව කරගෙන යන මේ මහා ජන සංඛාරය නැවැත්විය යුතුයි. මං හිතනවා අද වෙනකොට ලෝකයේ බෙදීමක් ඇති වෙලා තිබෙනවා. අපිට පේනවා ඇමරිකාව ඊශ්‍රායලය පෙරටු ගසගත් අද මොහේ කුඩා රටවල් යටපත් කරන්න, තුන්වන ලෝකේ රටවල් යටපත් කරගන්න, මැද පෙරදිග තියෙන තෙල් සම්පත් ටික හූරගෙන කන්න අද නැවත වතාවක් ඇමරිකාව ඊශ්‍රායලයේ ප්‍රමුඛ අද කණ්ඩායම ඉස්සරහට ඇවිල්ලා තියෙනවා. අනිත් පැත්තෙන් අපිට පේනවා ඉරානය, රුසියාව, චීනය අද ඔවුන් අද මේ බලතුලනයට විරුද්ධව අද ඉස්සරහට ඇවිල්ලා තියෙනවා. ඒ හින්දා අද ලෝකයේ සමාදානය
ලෝකයේ සාමය ඇතිවෙන්න නම් ඊශ්‍රායලය ඇමරිකාව පරාජය කරන ලෝක ඉන්න අනිකුත් සියලු ප්‍රගතිශීලී රටවල් එකතු වෙලා මේ ගමන යන්න ඕනේ. එහෙනම් අපි බලාපොරොත්තු වෙන්නේ ලංකා ආණ්ඩුවෙන්, අද ඉන්න වාමාංශික ආණ්ඩුවෙන්, අද ඉන්න ජනතා විමුක්ති පෙරමුණ ආණ්ඩුවෙන් අපි බලාපොරොත්තු වෙනවා මීට වඩා දෙයක් අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒක තමයි මේ රටේ ඉන්න නීති විරෝධී ඊශ්‍රායලයට අයිති සභා බෞස්තික වහම ඒවා ටික වහලා දාන්න ඕනේ. ඒවා වහලා දාන්න ඕනේ. නීති විරෝධීව ඉන්න ඊශ්‍රායල් ජාතිකයන්ව පිටමං කරන්න ඕනේ. අද මේ රටට ඇවිල්ලා ඉන්න යුද අපරාධකාරයෝ, පලස්තීනයේ ළමයි මරපු, පලස්තීනයේ ජනතාව මරපු ඊශ්‍රායල් හමුදා බටයන් අද අපේ රටට ඇවිල්ලා අර ආරුගම්බේ වලට ඇවිල්ලා ඒගොල්ලෝ නිදහසේ අද ඉන්නවා. අපි ආණ්ඩුවට කියනවා ඔබලා පලස්තීනය වෙනුවෙන් පෙනී හිටපු දේශපාලන ව්‍යාපාරයක් හැටියට වහාම ඒ ඊශ්‍රායල් ජාතිකයන් මේ රටින් පිටමන් කරන්න කොළඹ නගරයේ තිබෙන නීති විරෝධී ඊශ්‍රායල් මධ්‍යස්ථාන ටික වහාම මසා දමන්න කියන එක ඉල්ලීම අපි මේ ஆண்டுවෙන් අපි අද කරන්න කැමති. நீங்கள் ஒரு இளம் ஆலிம், நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே கவலைக்குரிய ஒரு விடயம். முழு உலகத்திலேயும் குறிப்பாக மேற்கியத்து உலகத்தில் பொதுமக்கள் தொடர்ச்சியாக 2 வருடமாக தொடர்ச்சியாக வாரம் தோறும் எல்லா இடத்துலையும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இராணுவர்களுக்கு அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு அழுத்தங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையின் காரணத்தினால தான் பெரிய மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்குது. அதன் அடிப்படையில் எங்களோட நாட்டு அதே போல் இங்கே அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவது மிக குறைவாக தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு எங்களோட நாட்டுடைய நிலைமைகள் நமக்கு தெரிந்திருந்தாலும் ஜனநாயக முறையிலும் சட்ட அடிப்படையில் எங்களோட கவலைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் இது. நாம் துஆல ஈடுபடுறதோடு சதக்காக்கள் கொடுக்கறதோடு எங்களோட எதிர்ப்பை இவ்வாறு நாம் வெளிப்படுத்துவதும் ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னா. எல்லா காலத்திலையும் நாம் ஒன்று எங்களோட துஆ செய்கிறது, கையேந்துவது. அதனால் சட்ட அடிப்படையில் எந்த முறையில் எதிர்ப்புகளை முன்வைக்கலாமோ அந்த அடிப்படையில் முன்வைப்பது மிக முக்கியமான முறை. இன்று நான் வந்தேன், நேற்று நான் ஒரு ரிப்போர்ட்டை வாசித்த நேரத்தில் 66 பிள்ளைகள் சாப்பாடு இல்லாமல், பால் இல்லாமல் 66 பிள்ளைகள் பட்டினியில் அப்படியே மௌத்தாக இருக்கிறாங்க, ஷஹீதாக இருக்கிறாங்க. இந்த நிலையை பார்க்கும்போது எங்களால் சரி இது தான் செய்ய முடியுமெண்டா இதையும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால் எல்லா மக்களிடத்திலையும் இந்த நாட்டில் இன மத பேதங்கள் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வேண்டுகொள்ளக்கூடிய விடயம், இது ஒரு மனித இனத்துக்கு செய்யப்படக்கூடிய பெரிய ஒரு துரோகம், ஒரு அநியாயம். அதனால் இன்றைக்கு மத இன பேதம் இல்லாமல் எல்லோரும் ஒன்று கூட வேண்டிய ஒரு இடம். இந்த நிலையத்தில் எல்லோரிடத்திலையும் வேண்டிக்கொள்கிறோம். அதில் குறிப்பாக அரசிடத்திலையும் வேண்டிக்கொள்ளக்கூடிய விடயம், இந்த விடயத்தில் நாம் எங்களுடைய பொருளாதாரத்தை மாத்திரம் பார்க்காமல் மனித நேயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தால்தான் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு பொருளாதார தீர்வு எங்களுக்கு கிடைக்கும். மனித நேயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கலண்டா எங்களுக்கு அதை அடைய முடியாது. அண்மையில் யுஎன்னுடைய ஹியூமன் ரைட் கமிஷனர் வந்திருந்தார். அந்த நேரத்தில் இந்த நாட்டில் நடந்த அநியாயங்களுக்கு, எப்போ 20 வருஷம் 50 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்த அநியாயங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கட்டாயம் அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி தேவை. ஆனால் இன்று நடக்கக்கூடிய அந்த அநியாயத்தை நிப்பாற்றத்துக்காக எல்லோருமாக ஒன்று சேர்ந்து ஏதாவது செய்ய வேண்டும். இது எங்களால் முடியுமான ஒரு விடயம். சட்டத்துக்குட்பட்ட முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களையும் நாம் அழைக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய விடயத்தை சட்ட ரீதியாக மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் முன்வைக்குமாறு අන්බුඩන් වැඩි කොල් කරනවා. අපි පොඩි කාලේ ඉඳලා දැකලා තියෙනවා මේ රටේ දැන් මට අවුරුදු 44යි වෙසක් පොසොන් දවසට මේ ශ්‍රී ලංකාවේ පාරේ යන මිනිස්සුන්ට කතා කරලා නිකන් කන්න දෙන්න සුන්දර මිනිස්සු ඉන්න රටක් මේක. ඒ පරිසරය ඇතුලේ, ඒ ක්‍රියාදාම ඇතුලේ අපි හැදුවේ වැඩුණු ශ්‍රී ලාංකීය මුස්ලිම් පුරවැසිය හැටියට වෙනත් රටක මිනිස්සු බඩගින්න ඉන්නවයි කියන එක හැඟීම අපිට ගොඩක් දුරට අපිට දැනෙනවා. අපි ජීවත් වෙලා ඉන්න මේ 100 වසරේ භයානකම මිනිහා තමයි නෙතන්යාහු කියන්නේ. මේ ලෝකේ අපි ජීවත් වෙලා ඉන්න 100 වසරේ භයානක මිනිහා නෙතන්යාහු. ඒ කියන්නේ පොඩි ළමයින්ට මන්ද පෝෂණයෙන් පෙළෙනවා. ගර්භණී මාතාවන් විටමින් න්यूनතාවයෙන් පෙළෙනවා. එතකොට කිරි දෙන අම්මාවරුන්ට කිරි නැහැ, කෑම නැහැ. ලෝකේ ඔයා කොහේ හරි දැකලා තියෙනවද කෑම කන්න එනකොට වෙඩි තියෙන රටක්? කෑම දෙනවා කියලා එන්න කියලා වෙඩි තියලා මරණ මිනිස්සු ඉන්න රටක් දැකලා තියෙනව නෑනේ. ඒක අද ගාසාවල සිද්ධ වෙනවා. මේ ක්‍රියාදාමය ලෝකේ ඉන්න හැම රටම මොනවද වෙන්නේ කියලා දැන දැනත් එක හැක් පලස්තීනේ පැත්තේ තියෙන ඇහ වහලා ඉස්රායලයේ පැත්තේ තියෙන ඇහ අරගෙන ඉන්න. ඒ පැත්තේ වෙන දේවල් ඔක්කොම ලෝකෙට පෙන්නනවා, මේ පැත්තේ තියෙන දේවල් ඔක්කොම වහනවා. එහෙම වෙන්න දෙන්න බෑ. මේ ලෝක කියන්නේ මිනිස්සුන්ට ජීවත් වෙන්න අයිතියක් තියෙනවා. කෑම කන එක
උස්ම ගණයකට කවුරුවත් නීති දාන්න බෑ මේ ලෝකේ. ඒක ඇවිල්ලා මිනිත් අයිතිවාසිකම් වලින් ප්‍රධානම දෙකක් තමයි කෑම කන එකයි හුස්ම ගන්න එකයි. ඒවට නීති දාලා රෆා බෝඩරේ වහලා කන්ටේනර් බර ගානක් හිර කරලා එහෙම කරන්න එපා කියන ඉල්ලීම තමයි අද අපි කරන්නේ. சாப்பாடு தாரேன் வான்னு சொல்லி கொண்டு குவிக்கிறாங்க. இனி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உலக நாடுகள் இஸ்ரேல் சைட்லேயே கண்ணை திறந்து பலஸ்தீன் சைட்லேயே கண்ணை மூடி அந்த சைடில் நடக்கிறத மட்டும் உலகத்துக்கு காட்டி இந்த சைடில் நடக்கிறத யாருக்குமே காட்டுறாங்களும் இல்லை. இந்த அவல நிலையை தட்டி கேட்கத்தான் எங்களுக்கு முடியும். அதை நாங்கள் எங்களோட எதிர்ப்பை காட்ட முடியும், எங்களோட கோரிக்கையை வைக்க முடியும். இனி அதை நாங்கள் செஞ்சு இந்த யுத்தத்தை எப்படி சார் இப்பாட்டி பலஸ்தீனன்னு சொல்லி ஒரு தனிநாடு அந்த மனுஷனுக்கு கிடைச்சி நிம்மதியாக மூச்செடுக்கிறதுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டிலே இலங்கை என்ற வகையில் இந்த நாட்டில் ஒரு விஷயத்தை முஸ்லிம் அல்லாதவர்கள், குறிப்பாக எங்களுடைய பௌத்த சிங்கள சகோதரர்களுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். குறிப்பாக முஸ்லிம் தலைவர்கள் இந்த விஷயத்தை இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சொல்ல என்னவென்றால், இலங்கை இன்னுமொரு காசாவாக மாறிவிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. இப்பொழுதோ அநியாயமாக காசாவை பிடித்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலர்கள் இலங்கையில் எந்த அளவுக்கு என்றால் தனக்கு பூர்வீகம் இருப்பதாக அப்பண்டமாக இணையதளங்களில் எழுதி வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஹிக்கடுவ வெலிகம பிரதேசங்கள், குறிப்பாக பொத்துவில் பிரதேசம், அருகம்ப பிரதேசங்களிலே இவர்கள் வந்து இவர்களுடைய அதிகாரத்தை செலுத்தி மக்களை பயங்காட்டி இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இந்த அரசாங்கத்துக்கு சொல்கிறோம், நீங்கள் ஆட்சிக்கு வர முன்னால் எப்படி இருந்தீர்களோ இப்படி உண்மையில் இருக்க முடியாத பொருளாதார நிலையை வைத்து, எனவே இந்த அடிப்படையில் எப்படியாவது இவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இந்த நாட்டிலே விதிக்க வேண்டும். இல்லாத பொழுது அந்த சபாத் ஹவுஸ் என்று எல்லா பகுதிகளிலும் அவர்கள் உருவாக்கி கொண்டு அவர்களுடைய வணக்கஸ்தலங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். நாளை இன்னும் ஒரு காசாவாக இலங்கை மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன என்பதை இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை மக்களுக்கு நாங்கள் உணர்த்த வேண்டும். பெரும்பான்மை தலைவர்கள், மத தலைவர்களுக்கு உணர்த்தி அவர்கள் மூலமாக அந்த அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உலக பயங்கரவாதி இஸ்ரேல் இல்லாத ஒரு நாட்டை கள்ளத்தனமாக உருவாக்கிய நாடு இஸ்ரேல். வரைபடத்திலே இல்லாத ஒரு நாட்டை தானாக வரைந்து கொண்ட நாடு இஸ்ரேல். சொந்த நாட்டு மக்களை, பலஸ்தீன உறவுகளை, காசா உறவுகளை தினமும் கொண்டு தீர்க்கக்கூடிய பயங்கரவாத நாடு இஸ்ரேல். இந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகளை இலங்கையோ, இலங்கை மக்களோ, இலங்கை அரசோ அனுமதிப்பதில்லை, அனுமதிக்கவும் கூடாது என்கின்ற செய்தியை உலகத்துக்கு இலங்கை மக்கள் சார்பிலே சொல்வதற்காக ஒரு மாபெரும் பேரணியை இந்த இடத்திலே இலங்கையின் தலைநகர் கொழும்பிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பேரணிக்கு, இந்த குரலுக்கு கட்சி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, இனம் கிடையாது, மனிதாபிமானம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தலைப்பின் கீழே மட்டும் நாங்கள் இங்கே ஆயிரக்கணக்கிலே ஒன்று திரண்டு இருக்கின்றோம். இதனூடாக இலங்கை மக்களின் செய்தியாக நாங்கள் இலங்கை அரசுக்கு சொல்லுவதும், அனுரகுமாரன் அரசுக்கு சொல்வதும், இஸ்ரேலை நீங்கள் அங்கீகரிக்க கூடாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சஃபா மத்திய நிலையங்கள் மூடப்பட வேண்டும். இஸ்ரேலிய சுற்றுலா என்ற பெயரில் வரக்கூடிய அந்த பயங்கரவாதிகளுக்கு இலங்கையிலே நுழைவிடம் கொடுக்க கூடாது. உலகளாவிய ரீதியிலே இஸ்ரேலை இலங்கை நாடு அங்கீகரிக்க கூடாது. பலஸ்தீன் விடுதலை பெற வேண்டும். அவர்களுடைய அந்த சொந்த நாடு, அவர்களுடைய நாடு அவர்களுக்கே கிடைக்க வேண்டும் என்ற செய்தியை உலக மக்களுக்கு இலங்கை மக்கள் வாழ் சார்பிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்.
ඊශ්‍රායල් ඇමරිකානු යුද්ධය යනකොට ඊශ්‍රායලය පරාජය වේගෙන යනකොට තමයි ඇමරිකාවට සාමය මතක් වුණේ. ඒ වගේම එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය ලංකාවට ඇවිල්ලා මේ සාමය ගැන උපදෙස් දෙනවා. අපි යනවා මේ ගාසා තීරයේ ලක්ෂ ගණන් මිනිස්සුන්ව අමුමුවේ ඝාතනය කරනකොට දරුමල්ල පොඩි කට්ටිය ඉතිලා මරනකොට ඉස්පිරිතාල වලට බෝම්බ හලනකොට මේ සාමය කොහෙද තිබ්බේ? ඒ වෙලාව මතක් නොවුණු සාමය ඇයි එකපාරට ඊශ්‍රායලයට දරුණු පසුබෑමක් එනකොට විතරක් මතක. ඒ නිසා අපි මේ දෙමුහුන් දෙබිඩි ප්‍රතිපත්තියට විරුද්ධ තමයි අද දවසේ මේ සංකේතාත්මක விரோதතාවය பிரகாஷ் කරේ. பாலஸ்தீன விடுதலை வேண்டி இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்ட பேரணி இன்றைக்கு கொம்பனி தெருவில் இருந்து ஆரம்பித்து கொழும்பில் அமைந்திருக்கக்கூடிய கொல்பிட்டில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தூதுவராலயம் வரை வந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்னன்னா, நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 630 நாட்களுக்கு மேலாக காசாவில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய பயங்கரவாத தீவிரவாத தாக்குதல் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் நடைபெற்ற இந்த தாக்குதல்கள் காரணமாக 57,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவில். அதிலே 20,000க்கு மேற்பட்டவர்கள் சிறுவர்கள், 20,000க்கு மேற்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள், 6,000க்கு மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கிறார்கள், 1,37,000க்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். காசாவின் அனைத்து பகுதிகளும் அழிக்கப்பட்டிருக்கிறது. காசாவில் எந்த பள்ளிவாசலும் கிடையாது, எந்த ஒரு மதத்தலமும் கிடையாது, எந்த ஒரு மருத்துவமனையும் கிடையாது, எந்த ஒரு பாடசாலையும் கிடையாது. கிட்டத்தட்ட 36 மருத்துவமனைகள் அங்கே அழிக்கப்பட்டிருக்கிறது. காசாவில் இருந்த குதுஸ் மருத்துவமனையாக இருக்கலாம், ஷிஃபா மருத்துவமனையாக இருக்கலாம், எல்லா மருத்துவமனைகளுமே அங்கு அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு யுத்தத்தில் யுத்த தர்மம் ஒன்று சாதாரணமாகவாவது பேணப்பட்டிருக்க வேண்டும். மருத்துவமனைகள் மீது உச்சகட்ட தாக்குதல் நடத்தப்படுகிறது. யூரோப் மருத்துவமனையின் மீதே இறுதியாக தாக்குதல் நடத்தப்பட்டது. மருத்துவமனைகளில் கொல்லப்படுகிற நோயாளிகள் தான் அதிகம் பேர் காசாவிலே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே காசாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முழு காசாவும் அழிக்கப்பட்டிருக்கு. இதற்கான காரணமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, காசாவில் இன அழிப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள், பாலஸ்தீன போராளிகள் தாக்குதல் நடத்தினார்கள், அதனால் நாங்கள்
தற்பாதுகாப்புக்கு தாக்குதல் நடத்துகிறோம் என்கிறார்கள். தற்பாதுகாப்புக்கு தாக்குதல் நடத்துறதா இருந்தால் ஒரு நாள் 2 நாள் நடத்தலாம். 630 நாள் நடத்த முடியுமா? 630 நாளில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள், குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பதாக இஸ்ரேலுடைய ஹெரேட்ஸ் நியூஸ் பேப்பர் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னு சொன்னா, இப்போ உணவு தேடுவதற்காக வரக்கூடியவர்கள் அங்கே காசாவுக்குள்ள UNRWA தான் உணவு கொடுக்கணும். ஆக்சுவலி அவங்க தான் அதை செய்யணும், யுஎன்னுடைய குரூப் அவங்க. ஆனால் யுஎன்னுடைய குரூப்புக்கே உள்ள போய் உணவு கொடுக்க முடியாது என்று சொல்லி யுஎஸும் அதே போன்ற இஸ்ரேலும் தடை விதித்திருக்கிறார்கள். தடை விதிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்களே சாப்பாடு போடுறோம்னு சொல்லி காசா ட்ரஸ்ட்னு சொல்லி ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. கொல்றதும் நீங்க, சாப்பாடு போடுறதும் நீங்கன்னு சொன்னா என்ன ஒரு நியாயம் இருக்குது? அவனே குண்டை போடுறான், அவனே சாப்பாடு போடுறான். சாப்பாடு எடுப்பதற்காக சென்ற மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பதாக ஹெரேட்ஸ் நியூஸ் பேப்பர் ஒன்றும் அல் ஜசீரா கிடையாது, அரபு நாட்டு பத்திரிகை கிடையாது, யுஎஸ் உடைய அங்க நின்றுகிட்டு இயங்குறதும் கிடையாது, இஸ்ரேலுக்குள்ளேயே இயங்கக்கூடிய நியூஸ் பேப்பர். அந்த நியூஸ் பேப்பர் இஸ்ரேலி போர்சஸ் ஆதாரம் காட்டி வெளியிட்ட செய்தி என்னன்னா, உணவு எடுப்பதற்காக பசியோடு வந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்துமாறு நெதன்யாகுவினுடைய அலுவலகம் எங்களுக்கு அறிவிப்பு தந்தது. போர்சஸே சொல்றாங்க, உணவு தேட வருகிற மக்களையும் கொல்லுங்க. அப்ப உணவும் கொடுக்க மாட்டீங்க, உணவு எடுக்க வந்தாலும் கொல்லுகிறார்கள். இதை தாண்டி நேற்றைய நாள் வெளிவந்திருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்தி, UNRWA சொல்றாங்க. என்ன செய்தின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய காசா ட்ரஸ்ட், யுஎஸும் இஸ்ரேலும் உருவாக்கி இருக்கக்கூடிய காசா ட்ரஸ்டால கொடுக்கக்கூடிய உணவுகள்ல கோதுமை மா இருக்குது. இந்த கோதுமை மாவுக்குள்ள அதி உச்சமான போதையை உண்டாக்கக்கூடிய போதை மாத்திரைகள் கலக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நியாயமா? எந்த உலகத்திலேயாவது இப்படி நடந்ததா? இலங்கையிலே யுத்தம் நடைபெற்ற போது எத்தனை நாடுகள் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தார்கள். மனித உரிமை மீறல், அந்த மீறல், இந்த மீறல் என்றார்கள். அந்த நாடுகள் எல்லாம் இன்றைக்கு மனித உரிமை மீறலை பற்றி பேசுகிறார்களா? சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கிற சாப்பாட்டுக்குள்ள போதை மாத்திரைகளை சேர்த்து கொடுக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் செத்து மடிய வேண்டும். 17,000 குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம். அதை தாண்டி காசாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய நாட்டுக்குள் மருந்து இல்லை, அதனால் காலாவதியான மருந்துகளை எல்லாம் பயன்படுத்துமாறு அறிவித்திருக்கிறோம். எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அதை யூஸ் பண்ண முடியாது, அந்த மருந்துகளை எல்லாம் யூஸ் பண்ணுங்க, வேற வழி கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இவ்வளவு அநியாயமும் நாங்க ஹமாஸ் அழிக்க போறோம் அல்லது அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகள் அழிக்க போறோம் என்று சொல்லிக் கொண்டுதான் உள்ளே நுழைந்தார்கள். அழிச்சு கிழிச்சாங்களா? இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கல. கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஈரான் வரைக்கும் போனாங்க. என்ன ஆனது? ஈரானோடு நடந்த யுத்தம் வெறும் 12 நாட்களில் ஓட விரட்டி அடிச்சானா இல்லையா? நடந்ததா இல்லையா? அப்போ ஒரு பலமான ஒருத்தனோட போய் மோத போனாங்க, அடிச்சு விரட்டினா வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ள சமாதானம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சாரு. ஆனா 600 நாள் தாண்டுகிறது, இதுவரைக்கும் காசாவில் சமாதானம் என்று அறிவிக்கவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் 2 வாரத்துக்கு பிறகு சமாதானம் ஒன்றை கொண்டு வருவோம் என்கிறார். ஆனால் இதுவரைக்கும் அதனை இஸ்ரேலுடைய அரசாங்கம் உறுதிப்படுத்தல. பாலஸ்தீன விடுதலை போராளிகள் நாங்கள் சமாதானத்துக்கு தயாருங்கிறார்கள். ஆனா அவங்க ஒரே ஒரு நிபந்தனை தான், எங்க நாட்டை எங்களுக்கு தாங்க. அது முழுசா கூட கேட்கலங்க. 1967களுக்கு பிறகு இருந்த பாலஸ்தீனத்தை எங்களுக்கு தாருங்கிறாங்க. பாலஸ்தீனம் என்பது அதுதான் உண்மையான ரியாலிட்டியான ஜனநாயக நாடாக இருந்தது. அதை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது. உருவாகிய நாட்டுக்கு சுதந்திரம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த நாடு சுதந்திரமாக இருக்கணுமோ அந்த நாட்டுடைய மக்கள் மீது கொடூரமான தாக்குதல்களை நடத்துகிறார்கள், அழிக்கிறார்கள், பச்சை பிள்ளைன்னு பார்க்காம அநியாயம் செய்கிறார்கள், கொன்றுவிட்டு அவர்கள் அத்தனை பேருமே பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்கிற அறிவிப்பை மொத்தமாக விடுக்கிறார்கள். இந்த 600 நாள் யுத்தத்துக்குள்ள 20,000க்கும் மேற்பட்ட அப்பாவிகளை கைது செய்திருக்கிறார்கள். எனவே இந்த கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். பாலஸ்தீனத்திற்கு கால வரையறை போடாமல் உடனடியாக ஐநா தீர்மான அடிப்படையில் டபுள் ஸ்டேட் என்கிற அடிப்படையில் இஸ்ரேல் ஒரு தனி நாடாக இருக்கிறாங்க, பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு கோரிக்கையாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு கொழும்பிலே நடத்தப்பட்டிருக்கிறது. என்ன கேட்டா, நாடு முழுவதும் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். சர்வதேச அளவில் ஒப்பிட்டு பார்க்கும்போது இலங்கை நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் பத்தல. நம்முடைய அரசாங்கம் ப்ரோ பாலஸ்தீனியன் அரசாங்கம், இந்த அரசாங்கம் இதிலே முனைப்பு காட்ட வேண்டும். ஐநாவிலே இதற்காக குரல் எழுப்ப வேண்டும். அதே மாதிரி இங்க என்னன்னா, சாதாரணமா செல்போன்ல யாராவது இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கர் வச்சிருந்தா கூட அரெஸ்ட் பண்ணுகிற ஒரு அநியாய நிலை உருவாகி இருக்குது. அது முதல்ல நிறுத்தப்பட வேண்டும். ஒரு ஸ்டிக்கர் வச்சிருந்தா குத்தமா?
நாட்டுக்குள்ள. அப்ப இங்க வந்து ஹீப்ரு மொழியில போர்டு வைக்கலாம், அனவசர இதுகிரீம பண்ணி இங்க ஷபாத் ஹவுஸ் திறக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனா ஒருத்தன் போன்ல இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நோட்டீஸ் வைக்க கூடாது, பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு நோட்டீஸ் வைக்க கூடாது. அது நியாயமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, யார் அவரு? இலங்கை பாலஸ்தீன நட்புறவு சங்கத்தினுடைய தலைவர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீனத்திற்காக குரல் எழுப்புகிறவர். நம்முடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ப்ரோ பலஸ்தீனியன் என்ற மோட்டோவை எடுத்துக்கிட்டு போனவர். இன்றைக்கு அரசாங்கம் இப்படியானவர்களை, பாலஸ்தீனத்திற்காக குரல் எழுப்புகிறவர்களை அல்லது ஸ்டிக்கர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறவங்களை எல்லாம் கைது பண்ணுவது அநியாயகரமான. ஜனாதிபதியும் இதிலே தலையிட வேண்டும். ஐநாவிலே நம்முடைய அரசாங்கம் வலமை போன்று பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த இடத்திலே வைத்துக் கொள்கிறோம். මෙම රැලිය පලස්තීනයට සහයෝගය දක්වලා පලස්තීනයට සහයෝගය දක්වලා මේ කරන්නේ විශේෂයෙන්ම අපි දන්නවා පෞගේද ඉරානයට එරෙහිව පලස්තීනයේ සිද්ධ ඉස්රායලයේ සිදු කරපු ඒ යුද්ධය, ඒ ප්‍රහාරය හමුවේ ඉරාන ඉස්රායල යුද්ධයක් හටගෙන තිබුණා. ඒක මේ වෙනකොට නැවැත්ලා තියෙනවා. නමුත් අපි දන්නවා ඒ වුණාට මේ වෙනකොට පලස්තීනයට ඉස්රායලය විසින් සිදු කරන ප්‍රහාර සහ ඒ අපරාධයන්, ඒ මනුෂ්‍ය ඝාතනයන් තාමත් නැවැත්තිලා නැහැ. ඒ හින්දා තමයි අපි නැවතත් ඒ දේවල් නවත්තනකම් ඉස්රායල රජය ඒ දේවල් නවත්තනකම් අපි පලස්තීනයට සහයෝගය දක්වලා ඉස්රායලයට විරෝධය පාලා අපේ විරෝධතාවයන් අපි මේ රටේ අපේ ශක්ති ප්‍රමාණයෙන් අපි කරගෙන යනවා. ඒ වගේම අපි විශේෂයෙන්ම මේ ඇමරිකානු තානාපති කාර්යාලය ඉස්සරහට ඇවිල්ලා මේ විරෝධතාවය අපි දක්වන්න ප්‍රධානම හේතුව තමයි 1948 ඉස්රායලය කියලා රටක් මේ ලෝකේ බිහි කරන්න ප්‍රධානම මූලිකත්වයේ දරපු රටක් තමයි ඇවිල්ලා මේ ඇමරිකාව කියන්නේ. ඉතින් ඒ හින්දා මේ ඇමරිකාව පටන් ගත්ත දේ ඇමරිකාවත් එකතු වෙලා තමයි ඕක විසඳන්න ඕන. එහෙම නැත්නම් අපි ලෝක ඒ මනුෂ්‍යත්වයගෙන ජාත්‍යන්තර ඒ ප්‍රජාවත් එක්ක අපි අත්වැල් වැඳගෙන පලස්තීනය වෙනුවෙන්, පලස්තීනයේ නිදහස වෙනුවෙන් අපේ හඬ අවදි කරන එක අපි නවත්තන්නේ නැහැ. ඒක අපි කන්ටිනියුලි අපි කරගෙන යනවා කියන එක කියන්න ඕන. අපි විශේෂයෙන්ම කියන්න ඕන මේ වෙලාවේ ඇමරිකාව මුළු ලෝකෙන් බය වෙලා ඉන්නේ. හේතුව තමයි මොකද්ද කිව්වොත් එහෙම අපි දන්නවා මේ වෙනකොට අප්‍රිකානු කලාපයේ රටවල් වල අලුත් නායකත්වයක් නැති වෙලා මේ ඇමරිකානු හිතැති ප්‍රංශ ඒ කොලනි විදියට යටත් විදිත බවට පත් වෙලා තිබිච්ච ඒ රටවල් මේ වෙනකොට ඒ යටත් විදිත ග්‍රහණයෙන් ගිලිහෙමින් පවතිනවා. ඇමරිකාව ප්‍රමුඛ ඒ බටහිර ආධිපත්‍ය අධිරාජ්‍යවාදයට ඒ ග්‍රහණය ගිලිහෙමින් යනවා ලෝකයේ. ඉතින් මේ වෙනකොට මේ ඇමරිකාව ඉස්රායලය එක්ක එකතු වෙලා තමන්ගේ මේ ලෝකයේ බලවතා බවට තමන් නැවත පත්වීමේ ඒ උත්සාහයක යෙදමින් ඉන්නවා. අපි කියනවා ඒ උත්සාහය නිරර්ථක උත්සාහයක්, ඒක සාර්ථක වෙන්නේ නැහැ. ඉදිරියට මේක ඇමරිකාවේ කාලේ නෙමෙයි, ඉස්සරහට මේක මනුෂ්‍යත්වය අගයන, මනුෂ්‍යත්වයට ප්‍රිය කරන මිනිස්සුන්ගේ කාලය තමයි ඉදිරියට එන්නේ. ඉතින් පලස්තීනයට ජය වේවා, பலஸ்தீன நிதாஸ் பலஸ்தீன அறகலில் ஜெயவேவா. உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk